சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். Hola! Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays, South India's #1 travel brand. அதிமுக முகாமுக்குள்ளேயே எல்லாரும் உண்டு சேரணுங்கிற ஒரு கோஷம் வலுப்பட்டு வருகிறதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இங்க இந்த மாதிரி இவங்க வெளியில இருக்கிறவங்க சேரணும் அப்படின்னு அவங்க தான் கோரிக்கை விட்டுட்டே இருக்கிறாங்க. ஆனா சேர்றதுக்கு உண்டான என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு நீங்க பார்க்கணும். என்ன நடவடிக்கையும் எடுக்கல. அப்ப எந்த நடவடிக்கையும் எடுக்காத போது அதிமுக தொடர் தோல்வியை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. அந்த நிலை மாறணும் அப்படின்னா ஒன்றுபடணுங்கிற ஒரு கோரிக்கை நல்ல விஷயம் தானே. அது தொடர் தோல்வி அதிமுக சந்திக்கல சார். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்ன 10 தோல்வி? 10 ஆண்டு காலம் ஆட்சியில இருந்தாங்க. ஆட்சியில இருந்துட்டு என்ன மொத்தமா இன்னைக்கு 75 சட்டமன்ற உறுப்பினரோட எதிர்கட்சியா இருக்கிறாங்க. திரும்ப ஆளுங்கட்சியா வர போறாங்க. அதற்கு திமுகவே பக்கபலமா இருக்கும். பெரிய ஒரு மாளிகையை மணல் மேடு ஆக்கி விட்டுட்டீங்க. எடப்பாடிக்கும் பங்கு இல்லையா? எல்லாரும் சேர்ந்துதான். நான் யாரு இவர் அவரெல்லாம் சொல்ல வரல. புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அம்மா உங்களை விட்டு விட்டு போகிற போது அவர்கள் ஆளுகிற கட்சியாக 45% வாக்குகளை வாங்கினாங்க. நான் அதை மறுக்கல. ஆனா நீங்க ஒரு நண்டு மேல ஏறின 3 நண்டு கீழே பிடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்குதே. ஓபிஎஸோ சரி சசிகலாவோ சரி கட்சிக்குள்ள வந்தா நம்முடைய தலைமை பாதிக்கப்படும், நம்முடைய இடம் பொசிஷன் கேள்விக்குறியாகுங்கிற பயம் தான் எடப்பாடிக்கு இருக்கா சார்? அந்த பயம் இருந்திருந்தா இவ்வளவு தூரம் அவர் ஃபைட் பண்ணிருக்க மாட்டாரே. இத்தனை கேஸையே அவர் பார்க்கணும். பாரதிய ஜனதாவோட கூட்டணி இல்லைன்றாங்கல்ல. ஆமா, இவங்க 3 பேர்த்தையும் சேர்த்தாலே பாரதிய ஜனதா ஆளுமைக்கு கீழே வருதுன்னு அர்த்தம் அதிமுக. சோ அதாவது சசிகலா ஓபிஎஸ் வச்சு பாஜக அசைன்மெண்ட் போடுறாங்களா? இருக்கலாம். யாருக்கு தெரியும்? அவர்களுக்கு தான் தெரியும். பாஜக ஒரு பொருட்டே இல்லைன்னு நான் சொல்ல வரல. அதனால 2026 கூட்டணி கிடையாதுங்கிறாரு. நான் இப்படி கேக்குறேனே, பாஜக ஒரு பொருட்டே இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா ஒரு அவதூறு அரசியல் மூலம் கட்சியை வளர்க்க பாக்குறாங்க. அது எடுபடுமா? யாரு சார்? உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் சார். திரு அண்ணாமலை தான் சார். 2026 எலெக்ஷன்ல சசிகலாவால போட்டி போட முடியாது. ஏன்னா அவங்க கன்விக்டான குற்றவாளி. ஒரு டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓபிஎஸ் ஈஸியா அவங்களால சமாளிக்க முடியாதா என்ன? சமாளிக்க முடியாதா அப்படிங்கறத விட அவர் யாருடைய பின்புலத்தில் இயங்குகிறார் அதை நீங்க பாருங்க சார். அவரை சேர்க்கிறது ஒண்ணு, பாஜக கூட்டணி வைக்கிறது ஒண்ணு சார். பாஜகவின் கையால் தான் ஓபிஎஸ். அதுல 100% உண்மை. ஆதம் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் திருமிகு அக்னீஸ்வரன் வந்துள்ளார். வணக்கம் அக்னீஸ்வரன். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். அதிமுக ஒன்றிணையணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை ரொம்ப காலமாகவே ஒரு அரசியல் களத்தில் இருக்குது. அது ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, அம்மையார் சசிகலாவாக இருந்தாலும் சரி, ஒன்றுபட்டால் தான் உண்டு வாழ்வு அப்படிங்கிற ஒரு கோஷத்தை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அது அதிமுக அதாவது எடப்பாடி முகாமுக்குள்ளே எந்த ஒரு சலசலப்பையும் ஏற்படுத்தவில்லை. சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் அதிமுகவுடைய ஒரு மிக மோசமான பெர்ஃபார்மன்ஸ் காரணமாக அதிமுக முகாமுக்குள்ளேயே எல்லாரும் ஒன்றுபடணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வலுத்திருப்பதாக தகவல். கிட்டத்தட்ட ஒரு 6 முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள் வீட்டுக்கு போய் ஒன்றிணைய வேண்டும், அதுதான் காலத்தின் கட்டாயம் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை பேசியதாக தகவல். என்ன சார், அதிமுக முகாமுக்குள்ளேயே எல்லாரும் ஒன்று சேரணுங்கிற ஒரு கோஷம் வலுப்பட்டு வருகிறதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு அரசியல் விமர்சகராக? இல்ல, பெரும்பாலும் இது மாதிரியான நடக்கிறது எல்லா கட்சியிலும் நடக்கிறது சகஜம்தான். ஆனா இங்க கோஷ்டி அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவங்க இந்த மாதிரி இவங்க வெளியில இருக்கிறவங்க சேரணும் அப்படின்னு அவங்க தான் கோரிக்கை விட்டுட்டே இருக்கிறாங்க. ஆமா. ஆனா சேர்றதுக்கு உண்டான என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு நீங்க பார்க்கணும். என்ன நடவடிக்கையும் எடுக்கல. அப்ப எந்த நடவடிக்கையும் எடுக்காத போது பொதுச் செயலாளராக அங்க சும்மா வானத்திலிருந்து விமானத்துல பறந்து நேரம் அங்க இறங்கிட்டாரா? மிகப்பெரிய சட்ட போராட்டம் தான். சட்ட போராட்டம் மட்டுமல்ல, மனப்போராட்டம், எல்லா சிக்கலும் கொடுத்தாங்க. அப்போ எல்லாத்தையும் கொடுத்துட்டு இங்கே பாருங்களேன், நீங்கள் 3 விஷயத்தை நாம் தெளிவுபடுத்திக்கிற வேணும். ஒன்று, திரு டிடிவி தினகரன் தனி கட்சி ஆரம்பித்து, அப்பா போதும்பா சாமி, உங்களுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, நான் புரட்சி தலைவி அம்மா அவங்களுடைய லட்சியங்களை வென்றெடுப்பது என் நோக்கம்னு தனி கட்சி ஆரம்பித்து போயிட்டாங்க. திரு ஓபிஎஸ் அவர்கள் அங்கே போய் நின்று பாரதிய ஜனதா கூட்டணியோட இபிஎஸ் என்ன சொன்னார்? 2024 பாராளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தல் 2024 நாங்கள் நிற்க போகிறதில்லைன்றாரு. ஆனால் பாரதிய ஜனதா கூட்டணியோட போய் நின்று அதிமுகவை நாங்கள் தோக்கடிக்கணும், ரெட்டையில தோக்கணுங்கிறாரு. டெபாசிட் போயிடுச்சு சார். அங்கே ராமநாதபுரத்தில் அதிமுகவுக்கு ரெட்டைலைக்கு டெபாசிட்டே கிடைக்கலையே. அது போகத்தான் சார் செய்யும். அந்த போனதுக்கு யார் காரணம்? 3.5 லட்சம் வாக்குகள்
ஓபிஎஸ்க்கு போயிருக்கு. அது யாருடைய வாக்குகள்? பாரதிய ஜனதா வாக்குகளா? இல்லையே. தென் மாவட்டங்களில் அவர் செல்வாக்கா இருக்கு, அதனால மக்கள் வந்து ஓபிஎஸ் நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தீங்க? ஒருங்கிணைப்பாளராக நீங்க இருந்தீங்கல்ல, உங்க செல்வாக்கையே அங்க நிரூபிக்கல. அதுக்கு 10.5 ரிசர்வேஷன் காரணம்னு சொல்றாங்க. அது அப்ப நீங்க துணை முதலமைச்சர் இருந்தீங்கல்ல. இது வேண்டவே வேண்டாம் திரு பழனிசாமி, தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லைன்னா நம்ம ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்னு ஏன் உங்களால சொல்ல முடியல? உங்க சொல்ல அவர் கேட்கலையா அல்லது நீங்க சொல்லவே இல்லையா? யார் காரணம்? அதிமுக தொடர் தோல்வியை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. அந்த நிலை மாறணும் அப்படின்னா ஒன்றுபடணுங்கிற ஒரு கோரிக்கை நல்ல விஷயம் தானே. அது அதிமுக தொடர் தோல்வியை அதிமுக சந்திக்கல சார். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்ன 10 தோல்வி? 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தாங்க. ஆட்சியில் இருந்துட்டு என்ன மொத்தமா வந்து இப்ப இன்னைக்கு 75 சட்டமன்ற உறுப்பினரோட எதிர்கட்சியா இருக்கிறாங்க. திரும்ப ஆளுங்கட்சியா வர போறாங்க. அதற்கு திமுகவே பக்கபலமா இருக்கும். இவ்வளவும் நடந்ததற்கு பிறகு திமுகவே திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கி விட்டுரும். அவர்கள் கூட்டணி பலத்துல இருக்கிறாங்க, அது வேறு கதை. ஆனா அதிமுக தோல்விக்கு காரணம் கூட்டணி பலம் இல்லைன்னு எல்லாருமே சொல்றாங்களே. பலம் இல்லைன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? கூட்டணி பலத்தோட சார், கூட்டணி பலத்தோட திமுக 1,17,000 கூட்டணி உங்க பாணியிலே கூட்டணி பலம் இல்லாத அண்ணா திமுக 1,57,000 வாக்குகள் வாங்கி இருக்குது. எண்ட் ஆஃப் தி டே ரிசல்ட் யாருக்கு சார்? வெற்றி வந்து திமுகவுக்கு தானே வெற்றி கிடைச்சிருக்கு. அரசியல் கட்சியில வெற்றி தோல்வி எல்லாம் தான் வரும். 13 வருஷம் கலைஞர் ஆட்சிக்கே வரல, அதனால திமுகவை கலைச்சிட்டாங்களா? ஒண்ணும் இல்லையே. அங்க எதுவும் பிளவு இல்லாம இருந்துச்சா? அங்க வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தூக்கி போடல. ஒரு ஆளுமை மீது எந்த ஒரு சந்தேகமும் வரல சார். அது சந்தேகம் வரல நீங்க சொல்ல. அப்படின்னா சர்க்காரி கமிஷன் எதுக்கு போட்டாங்க? சந்தேகமே இல்லையில. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு பிரச்சனை வரும்போது அதைத்தான் சொல்றேன். ஒரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு சாமானிய தொண்டன், கழகத்தின் பொருளாளராக இருந்தாரு. கணக்கு கட்டதுனால தூக்கி வெளியே போட்டாரு. 31 பொதுக்குழு உறுப்பினர்கள். என்ன சார் அதிமுகவுக்கு பிரச்சனை வந்துட போகுது? பிராக்ஷன்ஸா இருக்காங்க, எல்லாரும் ஒன்று சேர்ந்தா அந்த அதிமுக அமைப்பு ரொம்ப பலமா இருக்கும். தென் மாவட்டங்கள்ல சராசரி பர்சன்டேஜை விட ரொம்ப கம்மியா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. எல்லாரும் ஒன்று சேர்ந்தாதானே ஓவரால் வெற்றியை வந்து அதிமுகவால பெற முடியும். அப்படிலாம் கிடையாது. நீங்க ஒண்ணு சேர்றதுக்கு முன்னாடி நீங்க போட்ட வழக்குகள்லாம் வாபஸ் வாங்கிட்டீங்களா? ஒண்ணும் இல்லை சார். எடப்பாடியாருடைய தலைமையை ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ ஏற்றுக்கொண்டால் இணைப்புக்கு தயாரா வர எடப்பாடி. அது திரு எடப்பாடி அவர்களுடைய தனிப்பட்ட முடிவு அல்ல, கட்சியினுடைய முடிவு. 2,500 பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் வந்து இது சும்மா கட்ட பஞ்சாயத்து பண்ணி திரு எடப்பாடி பழனிசாமி அங்க வந்துடலீங்க. 2 பொதுக்குழுவை கூட்டினாருங்க. ஒரு பொதுக்குழு கூட உங்களால கூட்ட முடியல. கட்சி பதவி மட்டும் எனக்கு வேணும்னா அது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு, ஒட்டுமொத்த கட்சியும் எடுக்க வேண்டிய முடிவு. சார், கட்சிக்குள்ள 6 சக்தி வாய்ந்த முன்னாள் அமைச்சர்கள் போய் எடப்பாடி போய் கன்வின்ஸ் பண்றாங்க அப்படின்னா இங்க பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். ரொம்ப மோசமான தோல்வியில இருக்கும். எல்லாரும் ஒன்று சேர்ந்தாதான் நம்மளால ஜெயிக்க முடியுங்கிற ஒரு விஷயத்தை கட்சிக்குள்ளேயே ஒரு பேசுபொருள் ஆயிருக்கே சார். சக்தி வாய்ந்த அமைச்சர்களா இருக்கலாம், நான் மறுக்கல. ஆனா கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தானே. 2,500 பொதுக்குழு உறுப்பினர்கள் தானே கட்சியினுடைய ஆன்மாக்கள். அவர்கள் என்ன முடிவெடுக்க போறாங்க? நான் இப்ப கேட்கறது சிம்பிளா தான் கேட்கிறேன். தொண்டர்கள் ரொம்ப சோர்வா இருக்காங்க. கழகத்துக்கு ரொம்ப உயிர்நாடிய கிளைக்கழகம் தான். கிளைக்கழக செயலாளர்களும் சரி, அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களும் சரி ரொம்ப சோர்வா இருக்காங்க. தொடர் தோல்வி சந்திச்சுக்கிட்டே இருக்கோம். எத்தனை தோல்வி தான் சந்திக்க போறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தொண்டர்கள் எழுப்புறாங்க. இது ஒரு மாயை கட்டவிழ்த்து வர்றாங்க சார். தொடர் தோல்வி தொடர் தோல்வி தொடர் தோல்வியே கிடையாது. ஜெயிச்சிருக்கணும்ல சார். நான் கேட்கிறேன் சார், ஜெயிச்சா தான் அப்படின்னா அப்ப 10 வருஷம் ஏன் திமுக ஜெயிக்கல சொல்ல முடியுமா உங்களால? சரி, பாஜக இவ்வளவு பெரிய கூட்டணி வச்சுச்சு, பாஜக ஜெயிச்சிருச்சா? நீங்க ஆட்சியில இருக்கும் போது அவங்க மத்தியில பலமான கட்சி சார். பாஜக மத்தியில் பலமான கட்சி இல்ல சார். இங்க அதிமுக ஆட்சியில இருக்கும் போது 2019 எலெக்ஷன் என்ன நடந்துச்சு? அவங்க தானே ஜெயிச்சாங்க, திமுக தானே ஜெயிச்சாங்க. அதனால கொலையை தடுத்துட்டாங்களா? 10 லட்சம் ரூபாய் கொடுக்காம இனிமேலுக்கு நடக்கவே நடக்காதுப்பா அப்படின்னு அரசு முன்வந்து முடிவெடுத்துருச்சா? ஒண்ணும் இல்லையே. ஓபிஎஸ்ஓ சரி, சசிகலாவோ சரி கட்சிக்குள்ள வந்தா நம்முடைய தலைமை பாதிக்கப்படும், நம்முடைய இடம் வந்து பொசிஷன் கேள்விக்குறியாகுங்கிற பயம் தான் எடப்பாடிக்கு இருக்கா சார்? அந்த பயம் இருந்திருந்தா இவ்வளவு தூரம் அவர் ஃபைட் பண்ணிருக்க மாட்டாரே. இத்தனை கேஸையே அவர் பார்க்கணும், இத்தனை பொதுக்குழு ஏன் கூட்டணும்? கட்சிக்கு உள்ள போக வேண்டிய நிலைமை உச்சநீதிமன்ற தீர்ப்பு வராமலேயே இவ்வளவு பேரையும் ஒருங்கிணைச்சாரே, அது எதுக்கு? அப்போ நீங்க என்னன்னா வின்சென்ட் சர்ச்சில் சொன்னது மாதிரி தான், நாம் போவோம், சமாதானத்துக்கு போவோம், ஆனா சட்டைக்கு பின்னாடி ஒரு பெரிய உருட்டுக்கட்டையை வச்சுக்கிருவோம். சமாதானத்துக்கு ஒத்து வரலன்னா டமால் அப்படின்னு போடுறதா? என்ன உங்க சமாதானம்? எல்லாவற்றையும் பெரிய ஒரு மாளிகையும் மணல் மேடு ஆக்கி விட்டுட்டீங்க. எடப்பாடிக்கும் பங்கு இல்லையா? எல்லாரும் சேர்ந்துதான். நான் யாரு இவரு அவரெல்லாம் சொல்ல வரல.
புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அம்மா உங்களை விட்டு விட்டு போகிற போது அவர்கள் ஆளுகிற கட்சியாக 45% வாக்குகளை வாங்கினாங்க. நான் அதை மறுக்கல. ஆனா நீங்க ஒரு நண்டு மேல ஏறினா 3 நண்டு கீழே பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்குதே. இந்த 3 பேரும் பாஜகவுக்கு ஆதரவா இருக்காங்களே, அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. எப்பா போதும், இது தனி கட்சி. அப்படித்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வளர்த்தாரு, ஜெயலலிதா அம்மா அப்படித்தான் வளர்த்தாங்க. நானும் 74 இருந்து 2024 வரைக்கும் 50 வருஷம் இந்த கட்சி ஒரே கட்சியில தான் நானும் இருக்கிறேன். அந்த மனநிலையோடு நீ வேற ஒண்ணு இல்ல சார், பாரதிய ஜனதாவோட கூட்டணி இல்லைன்றாங்கல்ல. ஆமா, இவங்க 3 பேர்த்தையும் சேர்த்தாலே பாரதிய ஜனதா ஆளுமைக்கு கீழே வருதுன்னு தான் அர்த்தம் அதிமுக. சோ அதாவது சசிகலா, அதாவது ஓபிஎஸ் வச்சு பாஜக அசைன்மெண்ட் போடுறாங்களா? இருக்கலாம், யாருக்கு தெரியும், அவர்களுக்கு தான் தெரியும். நான் கேட்கிறேன், ஒன்ஸ் நீங்க சட்டமன்றத்தால் பெரும்பான்மை நிரூபிச்சாச்சு, நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிச்சாச்சு. எங்க சார் நிரூபிச்சிருக்கோம்? யாருக்கு 5 பேர்ல யார் பக்கம் அதிகமா இருக்கிறாங்க? நீங்க தான் வழக்கு போட்டீங்க. அது இல்லாம பொதுக்குழு 2 பொதுக்குழு கூட்டி நிரூபிச்சிருக்கிறாரு. இவ்வளவும் பண்ணிட்டு எல்லாத்தையும் எடப்பாடி தோக்கணும்னு நினைச்சிட்டு இப்ப மட்டும் எனக்கு உழைக்காமல் உண்ண துடிக்கிறது மாதிரி நீங்க நேர எனக்கு கட்சியினுடைய பொதுச்செயலாளர் நீ போ அப்படின்னா உங்களுடைய அஜெண்டா என்ன? உங்களை இயக்குவது யார்? நான் இப்ப திரும்ப கேக்குறேன். தயாருங்கிறாரு, நான் உள்ள வருவதற்கு எந்த தியாகத்துக்கும் தயார்னு ஓபிஎஸ் சொல்றாருல சார். எல்லாத்தையும் தியாகம் பண்றதுக்கு தயாரா இருக்கேங்கிறாரு. அவரை சேர்த்துப்பதுல உங்களுக்கு என்ன சார் சிக்கல் இருக்கு? என்ன தியாகம்? ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்டவர், என்ன தியாகம்? முதல்வராக்கப்பட்டவர் சார், கட்சி பதவியை முதல்வர் பதவியை திருப்பி கொடுத்தவர் சார். கரெக்ட் சார், நான் இல்லைங்களா சார், அதெல்லாம் உண்மைதான், மாண்புக்குரியவர் தான். ஆனா பாரதிய ஜனதாவோட போய் நின்று ரெட்டலையே தோக்கடிக்கணும்னு சொல்லி சொன்னீங்களா இல்லையா? அப்ப எது உண்மை சார்? அவர் தன்னுடைய பலத்தை நிரூபிக்கணும்னு ட்ரை பண்ணிருக்காரு. இதுவரைக்கும் நிரூபிச்சீங்களா? நிரூபிச்ச எடப்பாடி பழனிசாமி நிரூபித்ததன் காரணமாக சார் அந்த இடத்துல ராமநாதபுரத்துல அதிமுக 3வது இடத்துக்கு போயிருக்கு. டெபாசிட் வாங்கல சார் அதிமுக. அதாவது சார், தன் மகன் பெரிய ஆள் ஆயிட்டானுக்காக தந்தையை கழுத்தை அறுத்து கொள்ளுவதல்ல நோக்கம் சார். வரலாறுலேயே இல்லாத அளவுக்கு அதிமுக ஒரு மிகப்பெரிய சரிவில் இருக்கு சார். 7 தொகுதிகளில் டெபாசிட் போயிருக்கு, 13 தொகுதிகளில் 3வது இடம் சார். 30-40 இடத்துல பாஜக ஆளுகிற 56 இன்ச்சியே தோத்துருக்கு சார், டெபாசிட் போயிருக்கு சார். அதை பத்தி யாராவது கேக்குறீங்களா சார்? நம்ம சொல்றது 6%. அதைத்தான் சொல்ல வரேன். தமிழ்நாட்டுல தான் நானும் சொல்றேன், தமிழ்நாட்டுல தான் நானும் சொல்றேன் சார். தமிழ்நாட்டுல கிளம்பி உங்களை பொறுத்த வரைக்கும் பாஜக ஒரு பொருட்டே இல்ல சார். திமுக அதைத்தான் நான் கேட்கிறேன். திமுக பாஜக ஒரு பொருட்டே இல்லைன்னு நான் சொல்ல வரல, நான் அப்படி சொல்லல. அதனால 2026 கூட்டணி கிடையாதுங்கிறாரு. ஆமா, நான் இப்படி கேட்கிறேனே, பாஜக ஒரு பொருட்டே இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா ஒரு அவதூறு அரசியல் மூலம் கட்சியை வளர்க்க பாக்குறாங்க. அது எடுபடுமா? யாரு சார்? உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் சார், திரு அண்ணாமலை தான் சார். 156 இடத்தில் பாஜக 2026 தனித்து பாரதிய ஜனதா வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 25 இடத்துல நாங்கள் பாஜக தனித்து வெற்றி பெறுவோம். சொன்ன தலைவரை வெற்றி பெறல, அது வேற விஷயம். ஆனால் அவர்கள் தோக்க முடியாத, தோக்கதை வெளியே தெரிஞ்சு போறதுனாலதான் இவங்க மூலம் கேளுங்க ஒருங்கிணைப்பு குழு நடக்கிறது. நடந்தால் சந்தோஷம் சார். அதிமுக ஒருங்கிணைப்பதில் என்ன சார் சிக்கல்? எல்லாரும் உள்ளார வந்தா என்ன ஆயிட போகுது? கொஞ்சம் பலவீனமா இருக்காங்க, தென் மாவட்டங்கள் ரொம்ப மோசமா இருக்காங்க. ஒதுக்கப்பட்ட 3 பேருமே தென் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். சரி சார், நான் போய் ஓப்பனா கேட்போம் சார். அவங்க என்ன சார் டிமாண்ட் வைக்கிறாங்க? நான் கேட்கிறேன் தாமரை சார், நான் பெரும்பாலும் நீங்க கேட்கிற கேள்வி தான் நான் போய் சொல்லணும். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். திருமதி சசிகலா அம்மாவோ ஓபிஎஸ் அவர்களோ டிடிவி தினகரனோ அவர்கள் என்ன கோரிக்கை வைக்கிறார்கள் நீங்க சொல்லுங்க. ஒன்றுபடணும் தான் சொல்றாங்க. இல்ல ஏற்கனவே ஒன்னாத்தான் சார் இருக்குது. டிடிவி தினகரனை விட்டுருங்க சார். அதாவது சரி சார், அம்மையார் அவர்கள் இறந்த பிறகு தர்ம யுத்தத்துக்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்துச்சோ ஏற்கனவே ஒன்னாத்தான் இருக்கு. ஏற்கனவே ஒன்னாத்தான் இருக்கு. எங்க சார் நீங்கள் தோத்து போனவர்கள் இருக்காரு? ஆமா ஆமா, நீங்க தோத்து அப்ப சரி, நீங்க போட்ட வழக்குகள்லாம் வாபஸ் வாங்கிட்டீங்களா? நீங்கள் என்ன பதவி எதிர்பார்த்து இந்த இயக்கத்திற்கு வர நினைக்கிறீர்கள் அதை சொல்லுங்களேன். அதை நம்ம வெளிப்படையாவே பேசுவோமே. ஓபிஎஸ் என்ன பொசிஷன்ல இருக்காரு அதே பொசிஷன்ல திருப்பி கேட்பாரு. சசிகலா அவர்கள் என்ன பொசிஷன்ல இருந்தாங்களோ அதே பொசிஷன்ல திருப்பி கேட்பாங்க. அப்ப 62 சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பக்கம் இருப்பாங்க, 4 பேர் உங்ககிட்ட இருப்பாங்க. என்ன பொசிஷன்? ஒருங்கிணைப்பாளர் பொசிஷன். திரு எடப்பாடி பழனிசாமி உங்ககிட்ட பதவியை தூக்கி கொடுத்துட்டு அவர் கீழே நின்றுட்டு இருப்பாரா? அந்த 6 பேர் என்ன சொன்னாங்க? அவர் பட்ட துன்பங்கள் என்ன, பட்ட வேதனைகள் கஷ்டங்கள் என்ன, எத்தனை வக்காலத்துல கையெழுத்து போட்டிருப்பாரு, எத்தனை தான் படிச்சு பார்த்திருப்பாரு. சரிங்க சார், 6 முன்னாள் அமைச்சரும் ஒரே விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. 2026 எலெக்ஷன்ல சசிகலாவால போட்டி போட முடியாது, ஏன்னா அவங்க கன்விக்டான குற்றவாளி. அதனால அந்த தடையெல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓபிஎஸ் ஈஸியா அவங்களால சமாளிக்க முடியாதா என்ன? சமாளிக்க முடியாதா அப்படிங்கிறத விட அவர் யாருடைய பின்புலத்தில் இயங்குகிறார் அதை நீங்க பாருங்க சார். அவரை சேர்க்கிறது ஒண்ணு, பாஜக கூட்டணி வைக்கிறது ஒண்ணு சார். தாமரை சார், இதுதான் உண்மை.
பாஜகவின் கையால் தான் ஓபிஎஸ் அதுல 100% உண்மை. எல்லாவற்றிற்கும் நான் கையால் நான் சொல்லல, நீங்க தான் சொல்றீங்க. அவர்கள் நினைப்பதை இவர் செயல்படுத்துகிறவர். ஏன் தெரியுமா? செந்தில் முருகனை ஈரோடு கிழக்குல நிக்க வச்சது யாரு? திரு ஓபிஎஸ். வாபஸ் வாங்கின யாரு? திரு ஓபிஎஸ். வாபஸ் வாங்கும்போது என்ன சொன்னாரு? பாரதிய ஜனதாவிற்காக நான் வாபஸ் வாங்குறேன் சொன்னாரா இல்லையா? அன்னையிலிருந்து இந்த 2024 வரைக்கும் மனமாற்றம் இருக்கா? செயலில் மாற்றம் இருக்கா? நீங்கள் எல்லாவற்றிலும் இழந்து விட்டதற்கு பிறகு சார் எல்லாவற்றிலும் இழந்துட்டார் சார். தன்னுடைய உரிமையை போராடணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கூட சார் இது நீங்க நினைக்கிற மாதிரி இது அங்காளி பங்காளி சொத்து சுகம் இது இல்லை இல்லை. அதுதான் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. நாட்டு மக்கள் எல்லாம் தப்பாவே அவங்க நீங்க மக்கள்கிட்ட நம்ம போதிச்சுக்கிட்டு இருக்கோம். இது சட்ட அங்கீகாரம், சட்டமன்ற உறுப்பினர், தேர்தல் ஆணையம், சென்னை உயர்நீதிமன்றம், இந்தியாவில் அதிகபட்ச உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இதுதானே சார். ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் சேர்த்துக் கொள்வதால் உங்களுக்கு என்ன சார்? அதிமுக என்ன சார் சிக்கல் வந்துற போகுது? எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் உங்ககிட்ட இருக்காங்க? நான் இதை கேட்கிறேன். அவங்க கிட்ட எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க? எத்தனை பொதுக்குழு கூட்டம்? இதை மட்டும் சொல்லுங்க. இல்ல சார், யாருமே இல்ல. பிறகு ஏன் இந்த வீண் இது? கிட்டத்தட்ட ஒன்னா இருந்தாங்க. அதாவது ஒருங்கிணைந்த அதிமுகவா இருந்துச்சுன்னா திமுகவுக்கு ரொம்ப கடுமையா டஃப் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்களே சார். நான் என்னக்கிறேன், கம் டு சொல்யூஷன். நீங்கள் எதிர்பார்ப்பது என்ன பதவி? சரிங்க சார். இப்போ இபிஎஸ் இருக்காரு, ஒற்றை தலைமையா ஆயிட்டாரு. என்ன பெர்ஃபார்மன்ஸ், என்ன சொல்யூஷனா அதிமுகவில் நடந்திருக்கு? என்ன ஜெயிச்சிருக்காங்க சார்? அதே கேள்விதான் எல்லாருமே கேட்கறாங்க. நம்ம கட்சி இருக்கணும், ஜெயிக்கணும். அடுத்த தடவையும் இப்படியே இருந்தோம்னா நம்ம நிச்சயம் ஜெயிக்க மாட்டோம், எதிர்கட்சி வயசுல தான் உட்காந்துருப்போம். அதுக்கப்புறம் கட்சி இருக்குமாங்கிற கேள்வி இருக்கும்ல. ஜெயிக்க மாட்டோம் அப்படின்றதெல்லாம் அது இவங்களா சொல்றது சார். அதெல்லாம் கற்பனாவாதத்துக்கு எட்டிய சிந்தனை. ஜெயிக்கவே மாட்டோம் அப்படிலாம் 30,000 போராட்டங்கள் திமுக நடத்துச்சு. ஜெயிக்கவே மாட்டோம்னா 30,000 போராட்டம் நடத்தினாங்க அண்ணா திமுக ஆட்சி காலத்துல. அது கிடையாது. இவர்கள் 4 பேருமே புரட்சி தலைவர் செல்வி ஜெயலலிதா அம்மா இவங்களால் உருவாக்கப்பட்டவங்க சார். ஆனால் உருவாக்கப்பட்டதற்கு பிறகு இன்னைக்கு எடப்பாடி தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார். எல்லா துன்பங்களும் கர்ணனுக்கு எத்தனை கணைகளை விட்டாலும் அவர் தாங்கிக்கிற சக்தி இருந்துச்சு. அது மாதிரி அவர் நின்றுக்கிறார். அவ்வளவுதான். இதே இது திரு ஓபிஎஸ்க்கு வந்திருந்தா நடந்திருக்குமா? இதே சசிகலா அம்மா அங்க கண்ணீர் மல்க என்ன சொன்னாரு? இல்ல நான் அந்த அம்மா அவங்க குடும்பத்தை வரவிடக்கூடாது சொன்னாரா இல்லையா? கோரிக்கை வைத்தாரா? முதலமைச்சராக இருந்த 13வது நாளில் ஜெயலலிதா அம்மா அப்போலோ மருத்துவமனை 13 நாள் ஒரு பொறுப்பு முதலமைச்சரை நியமிங்கன்னு இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கை வச்சாரா சட்டமன்றத்தில்? உடனடியாக பொறுப்பு முதலமைச்சரை திரு ஓபிஎஸ் தானே போட்டாங்க. அந்த 75 நாள் முதலமைச்சர் தானே தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர். அப்படி இருக்கிற போது எங்க மர்மம் இருக்கு அப்படின்னா இது தெரிஞ்ச மர்மமா தெரியாத மர்மமா? இது எவ்வளவு பெரியது? அதாவது துரோகமா? இது நட்பா பகையா என்னவென்று சொல்வது? அரசியல் இதெல்லாம் நடக்கதான் சார் செய்யும். அது நடக்கக்கூடாதுன்னு சொல்லித்தான் எடப்பாடி பழனிசாமி ஒற்றை நிலைப்பாட்டில் தெளிவா இருக்கிறாரு. போதும்பா, இந்த கட்சியை காப்பாற்றுவதற்காக தான் நாங்க எல்லாரும், நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும், காவு கொடுப்பதற்காக இல்லை சார். இந்த 6 பேர், அந்த 6 நாள் அமைச்சர்கள் நாங்க 100 பேரா வருவோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த சந்திப்பின் போது வரட்டும் சார். சமாளிச்சிருவாரா? கிருஷ்ண பரமாத்மாவையே எதிர்த்து நிற்கக்கூடிய சக்தி சில நேரத்தில் கர்ணனுக்கே இருந்துச்சு. அது மாதிரி வரத்தான் செய்யணும். கட்சியா கழகமா அப்படின்னு பார்த்தா கட்சி கழகத்தை விட இந்த மானம் பெருசுன்னு நிற்கக்கூடியவங்க சார் அதிமுக தொண்டர்கள். நீங்க இப்படியே ஒரு திசை திருப்பி அப்படியே பெருசா ஊதி பெருசாக்குறாங்க. அது உண்மை கிடையாது. 100 பேர் வரட்டும், 1000 பேர் வரட்டும், எல்லாவற்றுக்கும் மேல எதிர்முகாம்ல இந்த கோஷம் வந்திருக்கு சார். ஓபிஎஸ் பேசியிருக்காங்க, சசிகலா பேசியிருக்காங்க. ஆனா எடப்பாடி முகாமுக்குள்ளே இந்த கோஷம் வந்திருக்கே, ஒன்று சேர்ந்தங்கிற கோஷம் வந்திருக்கு. அப்படின்னா எடப்பாடியுடைய தலைமையை அவங்க கேள்வி வந்தால் அது வரவேற்கத்தக்கது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசி சமாளிப்பார். அவ்வளவுதான். அதுக்காக வரக்கூடாதுன்னு கிடையாது. எல்லாம் ஒரு கட்சினா வரத்தான் செய்யும். நீங்க தான் சொன்னீங்க. ஆமா, உண்மைதான், வரத்தான் செய்யும். ஆனால் யார் வரணும்? உண்டக வீட்டுக்கு ரெண்டகம் செய்வருங்களா? இல்லையே சார். கடந்த காலங்களில் ஜெயலலிதா அம்மையாரே, அதாவது நெடுஞ்செழியனை சேர்த்துக்கிட்டாங்க, காளிமுத்தவர்களை சேர்த்துக்கிட்டாங்க, அதே போல திருநாவுக்கரசு அவர்களை சேர்த்துக்கிட்டாங்க. அவங்களும் ஜெயலலிதாவுக்கு எதிராக போனவங்க தான். அந்த ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்த பெருமை ஏன் எடப்பாடி அவர்களுக்கு இல்லை? எம்ஜிஆருக்கு அந்த பெருமை இருந்துச்சு, ஏன் எடப்பாடிக்கு இல்லை? அன்னைக்கெல்லாம் அவங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சியோட போய் சேர்ந்துக்கிட்டு கழகத்தினுடைய அதிமுக அலுவலகத்தை உடைச்சாங்களா? ஜார்ஜி அணியுடைய பிரிவின் போது நடந்திருக்குல்ல? இருந்துச்சு. இருந்தாலும் இருந்துச்சுன்னா இல்லைங்கள. ஆனால் அன்னைக்கு நீங்க நேர போய் உங்களை மேல திருட்டு கேஸ் எல்லாம் போட்டாங்களா? போட்டாங்கிறாங்க. சரி,
போட்டிருக்கலாம், எனக்கு நினைவில்லை. ஆனால் நான் இப்போ நீங்கள் சேர்க்கிறதா இருந்தால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கட்சியில் உள்ள 75 மாவட்ட கழக செயலாளர்களும் சேர்க்கணும், சசிகலாமாவை சேர்க்கணும் அப்படின்னு எல்லாரும் முடிவெடுத்தா மகிழ்ச்சி, பாராட்டு, வாழ்த்துக்கள். ஓபிஎஸ்ஸை சேர்க்கணும்னு அவங்க மனமாறி முடிவெடுத்தால் மகிழ்ச்சி, பாராட்டு, வாழ்த்துக்கள். ஆனால் உங்கள் பங்கு என்ன? இந்த சின்ன வயசுல அந்த இது பண்ணுவோம்ல, சின்ன பிள்ளையில விளையாடும் போது உன் வீட்டில் மட்டும் அரிசி எடுத்துட்டு வா, உன் வீட்டில் ஒரு சட்டி எடுத்துட்டு வா, உன் வீட்டில் வந்து ஒரு தீப்பெட்டி எடுத்துட்டு வா, சும்மா விளையாடுறதுக்கு. ஆனால் ஒரு காரியக்காரன் மட்டும் எதுவுமே கொண்டு வராமல் அதில் கொஞ்சம் பெரிய வயசு பையனாக இருக்கும். அவன் சொல்லுவாங்களே, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா வெளியே போயிட்டாங்கடா அப்படின்னு சொல்லி வெறும் ஆளை வந்து காரியத்தனம் பண்ண மாட்டாப்புல. அந்த மாதிரி தான் அவங்க 2 பேரும் காரியத்தனம் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எதுவுமே கொண்டு வருவதில்லை. இந்த கட்சிக்காக உழைப்பதே இல்லை. செல்வி ஜெயலலிதா இறந்து போனதற்கு பிறகு உழைச்சிருக்காங்க சார், கடந்த காலங்கள் உழைச்சிருக்காங்க சார். அதிமுக பல தியாகங்களை பண்ணி. வாத்தியார் இல்லாதப்ப தான் சார் வகுப்பறையில் அமைதியா இருக்கணும். வாத்தியார் இல்லாதப்ப பேசணும்னா வாத்தியார் அடுத்த நாள் வந்தாருன்னா வெளுத்துருவார். அந்த மாதிரி தான் ஜெயலலிதா இல்லாத போதுதான் இந்த இயக்கத்தை நீங்கள் உதிரமா கொடுத்து காப்பாத்தி இருக்கணும். இல்லையே. நான் 2 கேள்வி கேட்கிறேன். ஒன்று, சசிகலாமா அரசியலை விட்டு விலகி நிற்கிறேன் சொன்னாங்களா, சொல்லலையா? சரி, இந்த 3.5 ஆண்டு காலம் தேவனஹள்ளியில் இருந்து புறப்பட்டாங்களே, தமிழ்நாட்டில் இந்திய திருநாட்டில் 27 மணி நேரம் உலகத்தில் எந்த மனிதருக்கும் வழிநெடுக வரவேற்பு கொடுத்ததாக இல்லை, தமிழ்நாட்டு வரலாற்றில் குறிப்பாக. இது திரு பொன்னார் மத்திய அமைச்சராக இருந்தவர் சொன்னது. அப்படிப்பட்ட நீங்க ஏன் இடையில வந்து ரொம்ப மெடிக்கல் லீவு போட்டுட்டீங்களோ? அரசியலுக்கு மெடிக்கல் லீவெல்லாம் போடலாமா? இருக்கா? இது என்ன நோக்கம்? வீழ்ந்தால் தலைமை பதவி தான் வேணும், இல்லை என்றால் வெளியேறுங்கள். சசிகலாவும் நீங்க தான் கொடுத்தீங்க, பதவி தான் வேணும்னு கேட்கவே இல்லையே. அப்படி கிடையாது. நீங்க தான் கூவத்தூர்ல சசிகலாமா தான் கொடுத்தாங்க, நான் இல்லைங்கல. ஆனால் அந்த பதவியை அவங்களே வச்சிருக்கலாமே சார். ஏன் எடப்பாடி பழனிசாமி மட்டும் இன்னைக்கு சொல்றீங்களே 6 பேர் வருகிறார்கள், அடுத்து 100 பேர் வருவார்கள், வரட்டும், சமாளிச்சிருவாரா? 5000 பேர் கூட வரட்டும். இயற்கை என்ற ஒண்ணு இருக்குது, சட்டம் என்ற ஒண்ணு இருக்குது, தேர்தல் ஆணையம் ஒண்ணு இருக்குது, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, மகேஸ்வரி அம்மா நீதியரசி தீர்ப்பு இருக்குது. எல்லாவற்றையும் இந்த 5000 பேர் என்ன தூக்கி நொறுக்கிடுவாங்களா? நான் இப்ப அதை கேட்கிறேன். அன்னைக்கு நீங்களே கூவத்தூர்ல இதேது அம்மா சசிகலாமாவே நின்றுக்கலாமே, நானே முதலமைச்சர், வாருங்கள் போவோம், கோட்டைக்கு போறாங்க சார். அவங்க இருக்க முடியும். அப்படித்தானே நீங்க பெரும்பான்மை வேணும்னு சொல்லிதான் நீங்க கொடுத்தீங்க ஆளுநர்கிட்ட. தெரியாமலா கொடுத்தீங்க? கொடுத்தாங்களா இல்லையா? சிறைக்கு போறோம் அப்படிங்கிற ஒரே கொடுத்தாங்களா இல்லையா? இபிஎஸ் கிட்ட அந்த பதவியை கொடுத்தாங்க. நான் அதைத்தான் கேட்கிறேன். அன்னைக்கு வேற ஒருத்தட்ட கொடுத்திருக்கலாமே சார். இபிஎஸ் நம்பிக்கையை காப்பாற்றுவாருன்னு நம்பிக்கையில தான் சார். அரசியல் வந்து நம்பிக்கை எல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். பணம் தானா? பணம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, பணமும் கிடையாது, நம்பிக்கையும் கிடையாது. அப்புறம் அனுபவம். 2001 பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினரா வராரு திரு ஓபிஎஸ். 89 எடப்பாடி தொகுதியில சட்டமன்ற உறுப்பினர் சார். அப்படின்னு பார்த்தா எடப்பாடியை விட சீனியர் செங்கோட்டையன் சார் இருக்கலாம். ரைட், நல்ல கேள்வி தாமரை சார், சூப்பர் கொஸ்டின் கேட்டீங்க. அப்படின்னா சீனியர் மோஸ்ட் லீடர் 9 முறை வெற்றி பெற்றவர், அவரையே சசிகலாமா ஏன் ஆக்கல? ஏன் அன்னைக்கு மட்டும் எடப்பாடி தேவைப்பட்டுச்சா? விஷயங்களை உடைச்சு பேசினா உங்களுக்கு உள்ள நினைச்சுன்னு தெரியும். ஒண்ணும் பிரச்சனை இல்லை, பேசுவோம். ஊடகம் என்பதே உண்மையை பேசுவது. நான் மறைச்சு பேசுற அவசியம் எனக்கு கிடையாது. அதிமுக ஆட்சியின் போது கலெக்ஷன் ஏஜென்ட்டா இருந்தவர் எடப்பாடி, அவரால் அந்த பணத்தை கொடுத்து பதவி அஃபோர்ட் பண்ண வார்த்தை செங்கோட்டையால முடியல. அந்த வார்த்தையை நான் சொல்லவில்லை, நீங்கள் தான் சொல்றீங்க. நான் சொல்றேன், நீங்க தான் பொறுப்பு. ரைட்டா? நீங்க தான் பொறுப்பு. அப்படி எல்லாம் வந்து எந்த ஒரு இயக்கத்தை அப்ப என்ன ஆதாரம் இருக்கு? என்ன ஆதாரம் இருக்கு சார்? உட்கட்சி விவகாரங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அதெல்லாம் வாயில 1000 பேசலாம் சார், வாயில 1000 பேசலாம். என்ன ஆதாரம் இருக்கு? இவர்தான் செய்தார், இவர்தான் அப்படி சொல்றீங்களா? என்ன ஆதாரம் இருக்கு சார்? அவரால தான் சார் அஃபோர்ட் பண்ண முடிந்த அளவுக்கு இல்ல. அதெல்லாம் வந்து உண்மைக்கு புறம்பானது. கூவத்தூர்ல எந்த ஒரு குதிரை பேரமும் நடக்கவே இல்லைன்னு சொல்றீங்களா? 100% நடக்கல. மனம் வந்து சசிகலா வந்து எடப்பாடி அவர்கள்கிட்ட முதல்வர் பதவியை கொடுத்தாங்க, நீங்க நம்புறீங்களா சார்? அது நடந்தாச்சா நிலையான்னு அந்த இடத்துல நான் இல்ல. ஆனால் அதுக்கு பிறகு நீங்க ஏன் இவ்வளவு தொய்வு ஏற்பட்டது? ஏன் விலகி நின்றீங்க?
சிறைக்கு ஏன் வழக்கு போட்டீங்க? வழக்கு போட்டீங்கல்ல, கட்சியை விட்டு நீக்கினீங்க, அதனால வழக்கு போட்டாங்க. பொதுக்குழுவை கூட்டி கட்சியை விட்டு சசிகலாவை நீக்கினது யாரு? எடப்பாடி தானே நீக்கினாரு. சரி இப்ப சமரசம் பேச போறீங்களா? வழக்க வாபஸ் வாங்கிட்டு வர வேண்டியதானே? சார் கட்சியை விட்டு நீக்கினது எடப்பாடி சார், அதுக்கு எதிராக கேஸ் போட்டு சசிகலா, இது அவங்களுடைய அடிப்படை உரிமை சார். ஆமா, எதுக்கு கட்சியை விட்டு சசிகலாவை நீக்கினீங்க? அதே நேரத்துல அதிமுக கொடுத்த சசிகலாவை ஏன் சார் எடப்பாடி கட்சியை விட்டு நீக்கினாரு? அதிமுகவுக்கு உபவிதி 5 எல்லா அதிகாரமும் கட்சியின் மீறிய நடவடிக்கை இருந்தால் அவர்கள் நீக்கலாம். பொதுச் செயலருக்கு அதிகாரம் உண்டு. கட்சியை விட்டு அவங்க என்ன சார் வரம்பு மீறிய செயல் பண்ணாங்க? என்ன பண்ணாங்க சொல்லுங்க. சிறையில இருந்தாங்க அப்போதைக்கு, அவங்க என்ன பண்ணாங்க? கரெக்ட், அது என்ன பண்ணாங்க அப்படி விட்டுற வேண்டியதானே. ஓபிஎஸ் என்ன பண்ணாரு? சரி அப்ப இப்படி கேக்குறேன். ஓபிஎஸ் எதுவுமே பண்ணல, ரைட்டா? உங்க பாணிப்படி எம்பி சீட்ல ஒரு எம்பி சீட் ஆதரவாளருக்கு உடனே கேட்டாரு. இந்த டாமினேஷன் எடப்பாடிக்கு பிடிக்கல. தர்மருக்கு ராஜ்யசபா எம்பி சீட் கொடுத்தது இபிஎஸ் அவர்களுக்கு பிடிக்கல. அதனால வந்து தனக்கு பிரச்சனையா வருவாருன்னு பொதுக்குழுவை கூட்டி நீங்க வந்து பிரச்சனையை உருவாக்கி அவர் நீக்கியாச்சு. அதெல்லாம் கடந்த கால வரலாறு. எடப்பாடி சார் என்ன பண்ணாங்க? அப்படி கிடையாது. இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னு கேக்குறீங்க. அதான் நானும் கேக்குறேன், என்ன பண்ணாங்க கட்சிக்குன்னு கேக்குறேன். ஒண்ணுமே பண்ணலையா சார்? அதிமுக வரலாறு உங்களால பொதுக்குழு உங்களால கூட்ட முடியலையா? கட்சினாலே பொதுக்குழு தான், உங்களால கூட்ட முடியலையா? ஏன் கூட்ட முடியல இது வரைக்கும்? ஐயா திருநாவுக்கரசு இருந்தார்ல, ஜெயலலிதா அம்மா இருக்கிற போதே பொதுக்குழு கூட்டினார், போட்டிக்கு பொதுக்குழு கூட்டினார்ல. அவர்கிட்ட போய் நீங்க பாடம் கத்துக்கிற வேண்டாமா? இது எப்படி நடத்துவது அப்படின்னு ஏன் பண்ண முடியல? பயமா? தொண்டர்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அல்லது தொண்டர்கள் நம்ம இதை முன்னெடுத்தாலும் நமக்கு ஆதரவாக வரமாட்டார்கள் நினைச்சீங்களா? நான் இதே கேள்வி எப்படி கேட்கிறேன் சார். 2 பேரையும் கட்சியை விட்டு நீக்கியாச்சு, 2 பேரும் நம்ம இடத்துக்கு சரிசமமா வந்துருவாங்களோங்கிற பயம் எடப்பாடிக்கு இருக்கா? நான் கரெக்ட், இந்த கோணமும் இருக்கலாம். நாம கொடுத்த எடப்பாடி பழனிசாமி இப்ப இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டாரே அப்படின்ற பயமா அவங்களுக்கு? எடப்பாடி பயமா அவங்களுக்கு இருக்கு. அப்படி பார்த்தா நீங்க வந்து திரு அத்வானி அவர்களுடைய கார் கதவை திறந்து விட்டவர் தான் இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள். எல்லா அரசியல நடக்கும். அரசியலே முதுகுல் குத்துவதுதான். அரசியலே யோக்கியமா நடந்ததா? இது கக்கனோ காமராஜர் வாழுகிற காலம். பசுமன் முத்திராமலிங்க தேவர்கள் இங்க வேலையே கிடையாது. எடப்பாடி எல்லாம் அதிகாரம், எல்லாம் அதிகாரத்துக்காக எடப்பாடி. உலகமே அதிகாரத்துக்கு தான். ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் யார் சொன்னது சிஎம் ஆக முடியாது? எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு. அதுக்கு முன்னாடி அவர் சிஎம் இருந்தார்ல. அதுக்கப்புறம் எந்த ஒரு பாராளுமன்ற வர முடியலையே. நீங்க உள்ளாட்சியில தோல்வி சார், உள்ளாட்சியில தோல்வி சார், நாடாளுமன்ற தேர்தலில தோல்வி சார், வரிசையா தோல்வி சார். 10 தோல்வி பழனிசாமின்னு போஸ்டர் ஓட்டாத குறை சார். தோல்வி பழனிசாமின்னு எதிர்கட்சி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார். அரசியலில் நீங்கள் சொல்லக்கூடிய அவமானம், அசிங்கப்படுறது, இவைகள் எல்லாம் படிக்கற்கள். அப்படிதான் நம்ம அரசு. சரிங்க சார், படிக்கற்கள் சார். இதே இப்படி தொடர்ந்தா ஜெயலலிதா அம்மாவை இதே சட்டமன்றத்தில் அதெல்லாம் 100% இருக்கும். 100 இன்னைக்கு சொல்றேன் சார், 100% அதிமுக இருக்கும். அது சேர்றாங்களா சேரலையா கட்சி தலைமை முடிவெடுத்துக்கிட்டோம். அதெல்லாம் பெரியவங்க வேலை செய்யறது. நடுவில் நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க சார், அரசியல் என்றாலே வந்து காமராஜர் கக்கன் காலத்து அரசியல் கிடையாது, இப்போதைக்கு நம்பிக்கை துரோகம், முதுகுல குத்துவது எல்லாம் இயல்பா நடக்குங்கிறீங்க. பாஜக சேர்ந்து அதானே நீங்க செய்யறீங்க. அதாவது இபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ் சசிகலா முதுகுல குத்தலையா? கட்சியை விட்டு ஏன் நீக்கினார் 2 பேரையும்? ஏன் சார்? சிம்பிள் கேள்வி சார். ஏன் இபிஎஸ் அவர்கள் சசிகலாவையும் ஓபிஎஸ்ஸையும் பொதுக்குழுவை கூட்டி கட்சியை விட்டு நீக்கினாரு? கட்சியை உடைச்சது ஏத்துக்குருவாங்களா? எங்க சார் கட்சியை உடைச்சாங்க? எங்க சார்? ஸ்ரீவாரி மண்டபத்தில் வந்து உங்களுக்குன்னு ஒரு சேர் போட்டிருக்கு. ஆனா நீங்க காலையிலேயே கொண்டு போய் அந்த ஆளுகள்லாம் உள்ள விட்டு எடுத்துட்டு போனீங்கல்ல, தஸ்தாவேஜுகள் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு. எங்க சார் கட்சி எங்க சார் உடைச்சாரு? அலுவலகத்தை உடைச்சாரு. 2 ஒண்ணுதான். கடந்த காலங்களில் இதே சம்பவம் ஜார்ஜியா அணி பிரிவின் போது நடந்திருக்கு சார். அதனால வரலாறு தான் சார் நமக்கு. அப்ப 2-1 மன்னிச்சு விட்டுருமா? இங்க ஒண்ணும் இயேசுநாதர் வந்து இந்த கணத்துல இருந்தால் அந்த கணத்து அதெல்லாம் கிடையாது. இங்க நடப்பது அதிகார போட்டி, இங்க நடப்பது செல்வாக்கு, இங்க நடப்பது பெரும்பான்மை, இங்க நடக்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவு. சரிங்க, நீங்க சின்னத்தை முடக்கி வச்சிருந்தீங்க. இடையூட்டு மனு மூலம் ஒரு சின்னத்தை பெற்று வந்தது எடப்பாடி பழனிசாமி. அதுக்கு பாஜக வேண்டிய ஆசி இருந்துச்சு, அதை ஒத்துக்கிறீங்களா? ஆசின்றது எப்படி? நீங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்ன ஆசி? ஈரோடு கிழக்கின் போது வானதேவதை மாதிரி மேல இருந்து ஆசியா கொடுக்க போறாங்க. எடப்பாடியோடு இருக்கக்கூடிய 6 சபார்டினேட் அமைச்சர்கள் சார், அவங்க கட்சிக்குள்ள இருந்து கலக குரலை எழுப்பி இருக்காங்க, ஒன்று சேரணும்னு சொல்றாங்க. அவருக்கு என்ன? அவங்களுக்கு அவங்க வந்து அதிமுக நல்லா இருக்கணும், எதிர்கட்சி வரிசையில நம்ம உட்காந்துருக்கோம், மீண்டும் நம்ம ஆளுங்கட்சி வரிசைக்கு போகணுங்கிற ஒரு நல்ல நம்பிக்கையை, ஒரு நல்ல இடத்துல போய் எடப்பாடியை பொறுத்து பார்த்து பேசுறாங்க. ஏன் சார் இப்போ வரைக்கும் அமைதியாவே இருக்காரு? ஏன் வந்து ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனே அவர்கிட்ட இருந்து வர மாட்டேங்குது? கிளியை வளர்த்து ஒரு குரங்குக்கு கொடுக்க முடியாது. தங்க ஊசி என்பதற்காக கண்ணில் குத்திக்குற முடியாது. நீங்கள் கட்சிக்கு மூத்தவர்கள், முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்கிறதுனால நீங்க பாரதிய ஜனதா போய் அணியில நின்றுகிட்டு
அதிமுகவை தோக்கடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நீங்க நிராயுத பாணி ஆனதற்கு பிறகு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி நீ தோத்து போயிட்ட, நீ பொதுச் செயலாளர் பதவி என்கிட்ட கொடு, இல்ல கட்சியை என்கிட்ட கொடுன்னு நீங்க கேட்டு வந்தீங்க. எடப்பாடி யாரு சார் ஏத்துக்கிறீங்க? எடப்பாடி ஸ்ட்ராங்கா வந்துட்டார், ஒற்றுமைட்டீங்க. வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு 7 தொகுதிகளை டெபாசிட் போயிருக்கு சார். 13 இடங்கள்ல 3வது இடம். இதுக்கு யார் சார் பொறுப்பு? ஆமா, எடப்பாடி தானே பொறுப்பு. ஆமா, திரு எடப்பாடி பழனிசாமி தோற்க வேண்டும் என்று நீங்க என்னென்ன உள்ளடி வேலை யாரோட சேர்ந்து செஞ்சீங்க அதுவும் மக்களுக்கு தெரியும் சார். சும்மா பொத்தாம் பொதுவா வந்து அப்படியே தெளிச்சு விட்டு போக முடியாது. பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கணுங்கிறதுக்கு என்ன வேலைகள் பண்ணாங்களோ அதே வேலைகளை எதிர்கட்சிகள் பண்ணதான் சார் செய்வாங்க. பிறகேன் சேர்றீங்க. அதிமுக நீங்க தோக்கணும், குழி தோண்டி புதைக்கணும்னு முடிவு எடுத்துட்டீங்கல்ல. அதிமுக அந்த ஆசி ஆத்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு விசுவாசமாக நீங்க இருந்திருந்தா என்ன பண்ணிருக்கணும்? நின்றுக்க கூடாது. அப்ப நீங்க சமரசம் பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கணும் சார். விடுங்க சார், அதெல்லாம் விட்டுருங்க சார். கடந்த காலங்கள்ல 3 பேரும் கட்சிக்குள்ள இருந்திருக்காங்க, கட்சிக்கு பல வளர்ச்சிக்கு உதவி இருக்காங்க. இப்போ ஒரு தேக்கம் இருக்கு, அதிமுக ஸ்டாக்னண்டா இருக்காங்க. இவங்க வருவதால் தென் மாவட்டங்களுக்கு கொஞ்சம் செல்வாக்கு வரும். கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோற்பதற்கு மிக முக்கியமான காரணம் தென் மாவட்டங்கள்ல டிடி தினகரன் பிரிச்ச ஓட்டு தான். அது உங்களுக்கே தெரியும். டிடி தினகரன் பிரிச்ச ஓட்டின் காரணமாக 21 தொகுதிகளில் அதிமுக தோக்குறாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது இந்த மதமாச்சரியங்களை கடந்து சேருவதில் என்ன சிக்கல் இருக்கு சார்? அதிமுக ஜெயிக்கணும், நாம மீண்டும் ஆட்சிக்கு வரணுங்கிற ஒரு நம்பிக்கையை தான் இந்த 6 முன்னாள் அமைச்சர்கள் பேசியிருக்காங்க. நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திமுக விட்டு வெளியே வரும்போது ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் SM துரைராஜ், மாவட்ட கழக செயலாளர், அவர் தான் வந்தார். அதுக்கு பிறகு தான் 12 பேர், அதுக்கு பிறகு 15 பேர். இவங்களை எல்லாத்தையும் அழைச்சிட்டு தமிழ்நாடு முழுக்க நான் என்ன தவறு செய்தேன் அப்படின்னு போய் பிரச்சாரம் பண்ணார், மக்கள்கிட்ட கேட்டார். அந்த மாதிரி நீங்கள் போயிருக்கீங்களா? இல்லை. 75 மாவட்ட கழக செயலாளரில் ஒரு 35 பேரை வாப்பா, நான் தான் ஜெயலலிதா அம்மாவுக்கு விசுவாசமாக இருந்தேன், கட்சியினுடைய எல்லா விஷயமும் எனக்கு தான் தெரியும், பழைய ஆவணங்கள்லாம் என்கிட்ட இருக்குது, அதனால் நீங்கள் வாங்கப்பா, ஒரு 35 பேரை நீங்கள் சேர்த்துருக்கலாம். அதையும் சேர்க்கலை, பொதுக்குழு கூட்டலை, எதுவுமே செய்யாமல் இப்போ வந்து நான் செய்வேன்னு சொன்னால், ஆமாம் சட்ட ரீதியாக முறைப்படி இத்தனை ஆண்டு காலம் காத்திருந்து பொறுமையாக இருந்து எல்லாவற்றையும் செஞ்சவர். அதான் சொல்கிறாங்க, செய்கிறவங்க செல்லப்பிள்ளை சார், செய்யாதவங்க பேரு பெத்த பேர், தாக தீக்க நீலிலேது. அந்த மாதிரி தான் உயர்ந்த பதவி வேண்டும். ஆனால் எந்த பணி செஞ்சீங்க? நீங்க என்ன வேலை செய்யறீங்க? எதுவுமே செய்யல சார். கேட்கல சார். ஒன்றுபடணும் தான் சொல்றாங்க சார். அது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில் இருக்கிறது, பொதுக்குழு உறுப்பினர்கள் கையில் இருக்கிறது. நான் இப்படி வேணா வச்சுக்கிறோமே, கட்சி இருக்கணும்னு நான் கேட்கிறேன். அந்த காலங்கள்ல அதிமுக பொதுக்குழு செயற்குழுலையே பொட்டி வச்சிருக்காங்க சார். பொட்டி வச்சு தொண்டர்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வரக்கூடிய பொதுக்குள்ள சேரலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு பொட்டி எடப்பாடி வைக்க சொல்லுங்க. நீங்க அது ஏன் அவர் ஏன் சார் வைக்கணும்? நீங்க ஏன் அவரை வைக்க சொல்றீங்க? நீங்க நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கலாம், அங்க போட்டு கேளுங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பொட்டி வைக்க சொல்லுங்க. 1956 தேர்தலில் நிப்பமா வேணாமான்னு திருச்சியில அண்ணாவே ஒரு பொட்டி வச்சாரு, சிகப்பு பொட்டி, பச்சை பெட்டி. சிகப்பு பெட்டியில் நிறைய இருந்துச்சுன்னா தேர்தலில் நிற்க வேணாம், நம்ம சமுதாய சீர்திருத்த இயக்கமாகவே இருந்துடலான்ற அர்த்தம். பச்சை பெட்டியில் வச்சா போட்டா நிறைய சீட்டு வந்துருதுன்னா தேர்தலில் நிப்போன்னு வச்சார்ல, அந்த மாதிரி வைக்க சொல்லி நீங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போடுங்க. ஒன்று சட்ட ரீதியாக அணுகுங்கள், அல்லது மனசாட்சிக்கு பயந்து இல்லை இவரே இருக்கட்டும். 27 சட்டமன்ற உறுப்பினர்கள் எடுத்த செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஐயா மறைந்த PH பாண்டியன் அவர்கள் ஒரே ஒரு ஜானகி அம்மா பக்கம் இருந்ததுனால ஜானகி அம்மா விட்டு கொடுத்தார். இன்னைக்கு அப்படியே கொண்டு வந்து இது எடப்பாடி பழனிசாமி OPSக்கு நீங்க அதை அப்ளை பண்ணுங்க. 62 சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடிக்கு இருக்குது சார். எடப்பாடி அவர்கள் ஒன்றும் ஜெயலலிதா இல்லையே சார். நான் இல்ல, நான் ஒப்பிடவே இல்லையா சார்? அதை திரு எடப்பாடியே ஒத்துக்கிறாரு சார். தாமரை சார், நானோ இந்த பேசுகிற அக்னீஸ்வரனோ ஜெயலலிதா அம்மா மாதிரி எடப்பாடி, புரட்சி தலைவர் மாதிரி எடப்பாடி, அவர் ஒரு சாமானிய தொண்டன். அந்த சாமானிய தொண்டனை OPS அவர்களும் சசிகலாமாவும் TTV தினகரன் அவர்களும் ஏன் வெல்ல முடியவில்லை? அவர் உழைக்கிறாரு, ஒவ்வொரு நிமிஷமும் மக்களை சந்திக்கிறாரு, எளிமையா இருக்கிறாரு, கட்சிக்குள்ளே படம் இல்ல சார். நீங்க சொல்ற எல்லாமே சரி சார். ஆனா இந்த கோரிக்கை எதிர் முகாம்ல இருந்து வரல, OPS முகாம்ல இருந்து வரல, சசிகலா முகாம்ல இருந்து வரல, TTV முகாம்ல இருந்து வரல, எடப்பாடி முகாமுக்குள்ள இருந்து வருது இல்ல. அதை ஏன் பரிசீலனை பண்ணணுமா வேணாமா சார்? கண்டிப்பா பரிசீலனை பண்ணணும் சார். நான் பரிசீலனை பண்ண மாட்டாரு, ஓகே வேண்டாம்னு சொல்லல சார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெரிய ஆலமரமாக இருக்க வேண்டும்.
அதற்கு நீங்கள் அனைவரும் சேர்ந்தாலும் சரி, சேராவிட்டாலும் சரி, ஆனால் சட்ட ரீதியான முன்னெடுப்பு என்னன்னு தான் நான் கேட்கிறேன் சார். என்னுடைய கடைசி கேள்வி சார், அந்த 3 பேரையும் இயக்குவது பாஜகன்னு சொல்ல வரீங்களா? 100 விழுக்காடு பாரதிய ஜனதா. அதுல என்னது? சரி, ஒரு குடம் புள்ள பாலை வச்சுக்கிட்டு ஒரு துளி விஷத்தை போலதான். சரி, அந்த 6 அமைச்சர்களை இயக்குவது யாரு? அவங்க தானே வந்து எடப்பாடி கிட்ட போய் பேசுறாங்க. அது ஆணித்தரமான செய்தியாக இந்த 6 அமைச்சர்களை நீங்க வந்து சந்தேகப்படுறீங்க? ஆணித்தரமான செய்தியாக எனக்கு தெரியல, பத்திரிக்கையில வரல. உங்களை போன்றவர்களுக்கு சில விஷயங்கள் தெரிந்தால் உங்களிலிருந்து நான் தெரிந்துக்கிறேன். ஆனா கட்சி பலமாகணும். நேத்திக்கு பிரைம் டைம் டிபேட்டே இதான் சார். ஆமா சார், நான் இல்லைங்களே சார். நடக்காமலாம் சார் டிபேட் எடுக்க போறாங்க. நான் உண்மையா இருக்கலாம், பொய்யா கூட இருக்கலாம். ஒருவேளை ஒற்றை தலைமையா எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டாரே, 1,57,000 வாக்குகள் வாங்கிட்டாரே, சீச்சி இவரை விட்டுறக்கூடாது, மீண்டும் பலமாயிருவாரு அப்படின்னு சொல்லி கட்டுக்கதைகளை அள்ளி தெளித்தாலும் பண்ணறவங்களும் இருக்கிறாங்க. அப்படியும் நான் பார்க்கிறேன். ஒருவேளை அப்படி உண்மையா இருந்தால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனசு வச்சா மாத்திரம் இவங்களெல்லாம் சேர்க்க முடியாது சார். அப்புறம் யார் மனசு வைக்கணும்? கட்சிங்கிறது பொதுக்குழு உறுப்பினர்கள். அந்த பொதுக்குழு உறுப்பினர்களை நீங்க கூட்டணும். மறுபடி பொதுக்குழு கூட்டுங்க, செயற்குழு எல்லாத்தையும் உறுப்பினர்களை கூட்டுங்க, அங்க நீங்க முன்வைங்க. அதுதான் இவர்களுக்கு அரசியலில் கடைசி வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். இப்போதைக்கு அதிமுகவில் போயிட்டு இருக்கிற விஷயங்களை பத்தி ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்கீங்க. எடப்பாடி அவர்கள் மனசு வச்சா மட்டுமே அந்த நீக்கப்பட்டவர்களை சேர்க்க முடியாது, பொதுக்குழு தான் முடிவெடுக்க முடியும்னு ரொம்ப தெளிவா பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியவங்களுக்கு நன்றி அக்னீஸ்வரன் சார். ரொம்ப நன்றி சார்.